எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆனாக்கலையே அடுத்து நம்மளுக்கு வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். அதாவது 35, 40, 45 டேஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி மோஸ்ட்லி 3 மந்த் வரைக்கும் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு 4 மந்த் 3 மந்த்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 4-5 மந்த்து ஒரு சில பேருக்கு தான் வந்துருக்கும், மோஸ்ட்லி இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சுத்தமாகவே வந்து சிம்டம்ஸுங்கிறதே இருக்கவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ப்ரெக்னன்சி நம்ம கன்ஃபார்ம் ஆனாக்கலே நம்மளோட உடம்புல வந்து அந்த ஹார்மோன் வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. புதுசாக நம்ம உடம்புல அப்படி தான் அப்போ தான் ஒரு ஹார்மோன் வந்து வரும். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா படத்தில் எல்லாத்துலேயும் காட்டுறதா இருக்கட்டும், மாசமாக இருக்காங்க அப்படின்னாலே வாமிட்டிங்கிறது ஒன்று வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூவி சீனில் இருக்கட்டும் நிறைய பேர் சொல்கிற விதங்களை வச்சு நம்ம அப்படி தான் நம்ம மைண்ட் செட்டில் வந்து நமக்கு இருக்கும். பட் நமக்கு அது வரல அப்படிங்கிற போது நம்ம நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் கிடையாது, நம்ம பேபி க்ரோத் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது வந்து ஒன்றுமே நமக்கு சிம்டம்ஸ் இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் எனக்கு வந்து சுத்தமாக சிம்டம்ஸுங்கிறது கிடையாது. நான் நல்லா சாப்பிடுவேன், வாமிட்டிங் கிடையாது, ஒமட்டல் கிடையாது, எதுக்குமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு 40 டேஸுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுறேன், 45 டேஸ்க்கு மேலே ஆகுது, என்ன நமக்கு ஒன்றுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா பேபி க்ரோத் எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் வந்து நமக்கு சிம்டம்ஸ் கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நானும் அதில் ஒரு பயந்து அந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா பெருசாக அதை ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் வந்து வாமிட்டிங் உங்களுக்கு வரல, உங்களுக்கு ஒமட்டல் வரல அப்படின்னாலும் உங்களோட பேபி க்ரோத் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதனால உங்கள் பேபி க்ரோத் வந்து பாதிக்காது. ஸோ நீங்கள் வந்து அதை பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெக்னன்சியில் வந்து மோஸ்ட்லி வந்து வயிறு தெரியாது. நிறைய பேருக்கு ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த குண்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 3 மந்த் 4 மந்த் 5 மந்த் இருக்கிறப்ப லைட்டாக வயிறு தெரிய ஆரம்பிக்கும். பட் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வயிறு தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 7 மந்த்துக்கு மேலே தான் வயிறு தெரியும். அதுக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறா இருக்கணும், எங்கேயாவது யாராவது சொந்தக்காரங்களை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் எத்தனை மாதம்னு கேட்கல, நம்ம ஒரு 5 மந்த்துன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 5 மந்த்துன்னு சொல்கிறா உனக்கு வயிறே தெரியல அப்படின்னு கேட்பாங்க. அப்போது வந்து அந்த இடத்துல நம்ம வந்து சிரிச்சிட்டு சரின்ட்டு வந்துடுவோம். பட் நமக்கு அந்த மனசில் வந்து அந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம கூடிகிட்டே இருக்கும், இப்படி கேட்டாங்களே நம்ம பேபி நல்லா இருக்கா, ஏன்னா என்ன இப்படி கேட்டாங்க அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ணிங்கன்னா நம்ம பேபி வந்து நல்லா தான் இருக்கும். கேட்குறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தெரியலையா, நம்ம ஸ்கேன் போகிறோம், ரெகுலர் செக்கப்புக்கு போகிறோம், நம்மளோட பேபி குரோத் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அவள் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து தோணும், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ இந்த ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.